ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி வாழைப்பூவில் பிரியாணி செய்கிற வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட ஃபுல் வீடியோ தான் இது. எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரியும். இது எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் செஞ்சு பார்க்குறதுக்கு ஒரு இதாக இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய், தேங்காய் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி, மராட்டி மொக்கு எல்லாம் தேவையான பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் போட்டுட்டு, வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில். அதையும் நறுக்கி போட்டு 2 பச்சை மிளகா போட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கும் போது உப்பு தேவையான அளவு போட்டு அதையும் வதக்கி விடுங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் சேர்த்து வதக்கி விடுங்க. பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிட்டு இருக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கைப்பிடி எடுத்து அலசி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்குங்க. இது வதங்கிட்டு இருக்கிறப்ப தக்காளி, நான் 2 தக்காளி பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தக்காளி வந்து அரைச்சி போடுறதா இருந்தால் அரைச்சி வச்சு போடுங்க. நான் வந்து கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். அரைச்சி போட்டால் இதில் ஃப்ளேவர் தெரியும், நல்லா ஜூஸியாகிடும். தக்காளி போட்டதே தெரியாத அளவுக்கு ஆயிரும் நம்ம இதை செஞ்சு முடிக்கும் போது. இப்போ வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மல்லித்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் லெமன் பிழிஞ்சிருக்கேன். உங்களுக்கு லெமன் பிடிக்கலன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1/2 லெமன் பிழிஞ்சிருக்கேன். பிழிஞ்சிட்டு அதை வந்து ஒரு ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. புளிச்சதாக இருந்தால் 2 போதும், புளிப்பு இல்லாததுன்னா 3 கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. இது கலந்து விட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த வாழைப்பூவை வந்து முதலே நான் பூவில் இருந்த அந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டு, அந்த தோல், அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு நான் வச்சுருந்தேன். மோரில் ஊற வச்சுருங்க. எப்போவுமே வாழைப்பூ வந்து கருத்து போயிடும். வாழைப்பூ, வாழைக்காலாம் கருத்து போயிடும். ஸோ அது கருக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கும்போதே மோரை வந்து தண்ணியில் கலக்கி அதில் போட்டு வச்சுட்டே இருந்தீங்கன்னா கருப்பாகாது. இது முதலே எடுத்து வச்சுட்டு மதியம் செய்கிறீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செய்கிறப்போ ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி எடுத்து வச்சு கழுவி போட்டால் சரியாக இருக்கும். நான் இதில் வந்து எங்கள் பாப்பாவுக்கு பிடிச்சதுனால சோயா சங்க்ஸும் சேர்த்து போட்டிருக்கேன். சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு உப்பு போட்டு கொதிக்க வச்சதை பிழிஞ்சிட்டு நான் அதை போட்டிருக்கேன். உங்களுக்கு அது வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த வாழைப்பூவை நல்லா வதக்கி விட்டு அந்த கலந்து வர்றப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த சோயா சங்க்ஸையும் சேர்த்து போட்டுட்டு கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. மூடி போட்டு கொதி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு டம்ளர் அதாவது கால்படி உலக்கில் வந்து ஒரு பங்கு வந்து அரிசி எடுத்து வச்சுருக்கேன், பாஸ்மதி அரிசி. அதை வந்து ஊற வச்சுருந்தேன். இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போதே ஊற வச்சு அதை கழுவி, இந்த டைமில் வந்து அதை கழுவி அதை போட்டுருங்க. போட்டுட்டு இன்னொரு தடவை மூடி போட்டு கொதி வந்ததும் விசில் போட்டுருங்க. விசில் போட்டு 2 விசிலில் மீடியம் ஃப்ளேமில், லோ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துருங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஒரு கால் படி அளவு தண்ணி இருந்தால் போதும். இந்த சூப்பராக பிரியாணி தயாராகிடுச்சு. இந்த மாதிரி பிரியாணி எங்கேயுமே சாப்பிட்ருக்க முடியாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, ஹெல்த்தியும் கூட. எப்படின்னா, இந்த வாழைப்பூ வந்து சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இதை சாப்பிட்லாம். பெரியவங்க கூட விரும்பிக்க மாட்டாங்க வாழைப்பூவை, அவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் இந்த சோயா சங்க்ஸும் ப்ரோட்டீன் நிறைஞ்சது, இதுவும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இதுக்கு நான் ஒரு தயிர் பச்சடி மட்டும் ரெடி பண்ணி இதை சர்வ் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இது பிடிச்சிருந்தா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை. இன்னொரு வீடியோவில் சூப்பரான ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை.